குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களுக்கும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டு, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றில் ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ இந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்மந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆசிகளும். கன்னிராசி அன்பர்கள், கடந்த ஆண்டில் திருமணம் ஆகலை, வேலை சரியாக கிடைக்கல, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, இப்படின்னு நிறைய புலம்பிட்டு இருந்து யாருன்னா நம்ம கன்னிராசி அன்பர்கள். ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஜாக்பாட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும்.
பணம் வரதெல்லாம் வந்துட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போக போக உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்காக ஏதோ கோவில் போகிறோன்னு வச்சுக்கிங்களேன், திடீர்னு ஒருத்தர் சொல்லார், எங்கள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து 50,000 கொடுத்துட்டு போனார் அப்படின்வாங்க. இல்லை தொழிலில் வந்து புதிய ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பெருமாள் கோவில் சார்ந்த விஷயங்கள், வெங்கடாச்சலபதி, குறிப்பாக வெங்கடாச்சலபதி, திருப்பதி வெங்கடாச்சலபதி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழிலில் ஒரு அழுத்தத்தை கொடுத்தாலும் நல்ல பண உறவை கொடுத்துட்டே இருப்பார். குடும்பம் மிக சிறப்பானதாக பெருகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வேலையின் மூலமாக நீங்கள் ஒரு வீடு, வண்டி, வாகனம் அமையும். வேலையால் எப்படி அமையும்? நீங்கள் ஒரு திறமையான வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் கம்பெனிலே கார் ஆர் பைக் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கோட்ரஸ்கள் உங்களுக்காக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுனா இருக்குது, புதிய வேலையில் ஒரு ஈடுபாடு, பிரச்சனைகள், ஏதாவது ஒரு வேலையில் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனையாக தான் வேலையை போயிட்டுருக்கோம். பிரச்சனைக்குரிய ஒரு வேலை செஞ்சுட்ருப்பீங்க. ஏதாவது கரடு முரடான பொருட்கள், இல்லை டெமாலிஷ் பண்ணுறது, இது போல் விஷயங்கள், இல்லை ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? இது போல் விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு சில நல்லா இப்போ அனுகூலமாக போய்கிட்டு இருக்கு. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய முயற்சிகள் ஒரு விதமான சக்ஸஸை கொடுக்க போகுது. அப்போ புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிளானெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஏதாவது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதனால் பெரிய பிரச்சனை வருதுக்கான அந்த பிரச்சனை என்னென்னா பணம் போய் லாக் ஆகிடும் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா. ஏன்னா உங்களோட விரையாதிபதி உச்சத்தில் இருக்கிறார். அப்போ விரையாதிபதி உச்சத்தில் வந்து என்ன ஆகும்? போய் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், புதிய ஒரு பிரான்ச்சஸ் இந்த காலகட்டத்தில் தொடங்க வேண்டாம். பிரான்ச்சஸ் தொடங்க தான் என்னவாக இருக்கணும்? மருத்துவம் சார்ந்த விஷயங்களாக இருந்தால் நீங்கள் புதிய பிரான்ச்சஸ் தொடங்கலாம். சரிங்களா? இல்லை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது செஞ்சு தர போகிறீங்க, அதுக்கு புதிய பிரான்ச்சஸ், அதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் விஷயம்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்காக புதிய பிரான்ச்சஸ் நீங்கள் தொடங்கலாம். ஸோ இது போல விஷயத்துக்காக புதிய பிரான்ச்சஸ் தொடங்கலாம். புதிய தொழில் நிறுவனங்கள் நீங்கள் ஆரம்பத்துக்கான வாய்ப்புகள், வாகனங்களோட உதிரி பாகங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறீங்களா, அதுக்காக நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா விவசாயம் சார்ந்த விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பெரிய அமௌண்ட் போய் லாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது மிகவும் நல்லது. தொழிலாளர்கள் மூலமாக ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுவதற்கான காலகட்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. அப்போ 10 பேர் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு 30 பேர் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா குரு பயிற்சி மாறுவது எல்லாமே மாறணும்ல. இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறமா எப்படி இருக்க போகுது? புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுன்னு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வீடு இருந்துச்சுன்னா அது மேலே அகைன் ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் கன்னிராசி என்பர்கள் பைக் வச்சுருக்கீங்களோ, ஒரு கார் வாங்க போகிறீங்க, 4 சீட்டர் வச்சுருக்கீங்கன்னா கார் வச்சு ஒரு 5 சீட்டர் 7 சீட்டர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை விட பெரிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மல்டி வெஹிக்கிள்ஸ், சரிங்களா, 2-3 வண்டிகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸும் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக இந்த காலகட்டம் கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா. சரிங்களா? மே மாதம் குரு பெயர்ச்சி இருக்குது, அதுக்கப்புறமா உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்கு, அப்போ அது எதுவும் செய்யாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள், பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மகாலட்சுமியே பிறக்க போகிறாங்க. ஏன்னா தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கார். இதே ஆண்டில் பார்த்தீங்கன்னா ராகு உங்களோட 5ஆம் பாவத்தில் வரப்போகிறாரு. அப்போ பெண் குழந்தைகள் மாந்திரிகம் சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கனவுகள் அதிகமாக வருங்க. சரிங்களா? இந்த யூடியூப் பார்க்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் மூவிஸ் யூடியூப் பார்க்கலாம், நல்ல விஷயங்கள் பார்க்கலாம். இந்த ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் ஏற்படும். உங்கள் பூர்வீகத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் சென்று வருவது நல்லது. அட்லீஸ்ட் ஆண்டுக்கு 2 முறையாவது சென்று வாங்க, ஃபேமிலியோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பூர்வீகத்தில் ஒரு விதமான விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் குறைபாடாக புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம். என்ன பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் கண்டிப்பாக பூர்வீக வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலர்ஜிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு தோல் நோய்கள், திடீர்னு ஒரு அலர்ஜி வர்றதுக்கான சான்சஸ் உண்டு, எதனாலேயும் தெரியாமல் இருக்கும். ஸோ அதுபோல் விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய தொழில்
தொடங்கலாம். பெருசாக பண்ணக்கூடாது, சின்னதாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குன்னா ஒரு 1200 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் அது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நான் டபுளாக பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுப்பதற்கான வாய்ப்பாகவும் உண்டு. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தடையோடு வெற்றி கிடைக்கும். சரி, தடையோடு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் புதிய வேலையில் சேர்வதற்கான வாய்ப்பாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு திகழப் போகிறது. நன்றி, வணக்கம்.